Good morning. Welcome to Market Today by ECTRA TR Arulrajhan. Today is 10th January 2022. Overall pre-market information கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னையோட தகவலை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்லலாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருந்துகிட்டே இருந்தது. முடிகிறப்போ க்ளோஸ் டு த ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் இறங்கி முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம். ஸோ டவ் ஜோன்ஸ் 0.34%, S&P 500 0.08, ஆனால் நாஸ்டாக் மட்டும் கொஞ்சம் ஏறி 0.63% அப்படின்றத முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். மார்க்கெட்ல இப்போ ஏஷியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதுவும் ஒரு மிக்ஸ் ட்ரெண்டா தான் இருக்கிறத பாக்குறோம். நிக்காய் ஏறுமுகமா இருக்கு, காஸ்பி அப்படி சொல்லக்கூடிய சவுத் கொரிய சந்தை ஏறுமுகமா இருக்கு. மற்ற எல்லா மார்க்கெட்டுமே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தற்போது கொஞ்சம் இறங்குமுகமா தான் துவங்கி இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. குறிப்பாக ஹாங்காங்கோட ஷங்காய், சீனா, ஹாங்காங்கோட ஹாங்சாங், சீனாவோட ஷங்காய் அண்ட் தாய்வான் மார்க்கெட்ஸ். ஏஜிஎக்ஸ் நிஃப்டி அப்படின்றது மார்ஜினலி கேப் டவுன் அப்படி நேற்றுக்கு ரொம்ப வலிமையான ஒரு ஏற்றத்தில் இருந்ததை பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 35 to 45 புள்ளிகள் வந்து இறங்கி தற்போது வியாபாரமாகி வருகிறது. பார்க்கலாம் அந்த கேப் டவுன் வந்து ஃபில் ஆகுதான்றதே நம்ம பார்க்கணும். நிஃப்டியோட ரேஞ்ச் இன்னமும் தொடர்ந்து கீழே சப்போர்ட் 70,800 மேலே 18,300 இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 10-year பாண்ட் ஈல்டு பெரிய மாற்றம் இல்லாமல் அந்த 3.5452 இந்த ரேஞ்சில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டாலர் இண்டெக்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, க்ளோஸ் டு $103 103 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கிறத பார்க்குறோம். பிரண்ட் குரூடுன்றது நேற்று $82 இருந்தது, இப்போ 79.57 என்ற அளவில் $80 குறைவாக இருப்பது பங்கு சந்தைக்கு சாதகம், குறிப்பாக இந்தியாவுக்கு சாதகம். கோல்டு ஏறக்குறைய அதே லெவலில் தான் இருந்திருக்கு, 1872, முன்னாடி 1870 இருந்தது. யூஎஸ்டி ஐஎன்ஆரும் வந்து அந்த குறுகிய ரேஞ்சில் தான் இருக்குது, 82.36 இருக்கு, முன்னாடி 82.46, 5.50 என்ற லெவல்ல இருந்து கொஞ்சம் இப்போ மாறி இருக்கிறத பார்க்குறோம். எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து இந்திய சந்தையில வந்து பெரிய அளவில் விற்பனைகளாக இருந்தாங்க. ஆனால் நேற்றுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 203 கோடிக்கு மட்டுமே விட்டிருக்கிறார்கள். அதே சமயம் டிஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வலிமையான வாங்குதலை காட்டியிருக்காங்க, 1726 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ நிஃப்டியை பற்றிய டெய்லி நம்ம எக்ட்ரா டிவி யூடியூப் சேனல்ல லைவா அனலைஸ் பண்றோம் 11 மணிக்கு. வியாபார வாய்ப்புகள், அன்னன்னைக்கான வியாபார வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. கேண்டில் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேற்றுக்கு புல் கேண்டில் முடிஞ்சிருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ இருந்தாலும் இந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 17,800, 18,300 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வியாபாரமாகி வருவதாக பார்க்கிறோம். தற்போதைக்கு சைட்வே மூவ்மெண்ட்ல நாம் இருக்கிறோம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.